வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து ஜோதிடர் சரண்யா. இன்றைக்கி ஜோதிட வழிபாடு சேனலில் திருமண ஏற்பாட்டின் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் முதல்ல திருமண ஏற்பாட்டின் போது செய்ய வேண்டிய முதல் செயல் என்னென்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கணும்னா நம்மளோட குலதெய்வ அருள் இல்லாமல் அந்த விஷயம் நடக்காது. அதனால குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். உங்களோட ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம், என்ன தோஷம், என்ன குடுப்பினை இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் திருமண பொருத்தத்திற்கு ஏற்பாடு செய்யணும். இப்போ தோஷங்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன். ராகிய தோஷம், செவ்வாய் தோஷம், கால சர்ப தோஷம், கலசர தோஷம். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ராகுக்கேது இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த ஜாதகத்தை பாருங்கள். லக்னம் விருச்சிக லக்னம், லக்னத்தில் ராகு, ரிஷபத்தில் கேது. இந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் இருக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆனால் இந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஜாதகத்தை பாருங்கள். அதே ஜாதகம்தான் டிகிரி வைஸில் போட்டிருக்கேன். லக்னம் 23 டிகிரியில் தான் ஆரம்பிக்குது. ராகு 3.9 டிகிரியில் தான் இருக்குது. அப்போ இந்த ராகு லக்னத்துக்கு 12ல் தான் இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் இல்லை. இவங்களுக்கு ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்த்து வைத்தோம்னா பாதிப்பை மட்டுமே தரும். அடுத்து இந்த ஜாதகத்தை பாருங்கள். லக்னம் மீன லக்னம், 5ல் செவ்வாய். இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு. இப்போது அதே ஜாதகத்தை டிகிரி வைஸில் போட்டிருக்கேன். லக்னம் 25.15, செவ்வாய் 9 டிகிரி. இப்போது இந்த செவ்வாய் லக்னத்துக்கு 4ல் இருக்குது. செவ்வாய் 4, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை சேர்த்தினால் இதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து குரு பலன். இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்தில் ஒரு புரிதல் இருக்குது. இப்போ மகரத்தில் குரு வந்திருக்கு. இப்போ மகர ராசி அனைவருக்கும் குரு பலனால் திருமணம் நடக்குமா? நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொல்கிறேன்னா, அவங்களுடைய திசா புத்தி ஒத்துழைப்பு இல்லாமல் திருமணம் நடக்காது. முக்கியம் திசா புத்தி ஒத்துழைப்பு. இப்போ திசா புத்திகள் ஒற்றைப்படையிலிருந்து நடந்தால் சீக்கிரம் நடந்துடும். அதாவது 1, 5, 9, 3, 7, 11 கிரகங்கள் இருந்து திசை புத்தி நடந்தால் திருமணம் சீக்கிரம் நடந்துடும். 2, 10 இருந்தாலும் சீக்கிரம் நடந்துடும். 6, 8, 12 இருந்தால் மிக கடுமையான சூழ்நிலையை உருவாக்கும். இந்த காலகட்டங்களில் தான் திருமணம் செய்து அது முழுமையடையாமல் பாதியில் கட்டாயிடுது. அதனால தான் திசாபுத்தி கொடுப்பினையை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறேன். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் நடக்குமா இல்லை காலதாமதமாகுமான்னு தெரிஞ்சுக்கோங்க. காலதாமதமாகும்னா அந்த காலங்கள் வர வரைக்கும் பொறுமையாக இருந்து திசா புத்தி வரும் காலத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடியே திருமண பொருத்தத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஏன்னா திருமணத்திற்கு கொடுப்பினை இல்லாத காலகட்டங்களில் பொருத்தம் பார்த்து அது தாமதமாக ஆக மன வருத்தம் ஏற்படுத்தும். இப்போ கொடுப்பினைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து பொருத்தத்தின் பார்க்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 10 பொருத்தங்கள், தினம் கணம் யோனின்னு 10 பொருத்தங்கள் இருக்குது. இதில் 10ல் 7லிருந்து 10 பொருத்தம் இருந்தால் அது சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மட்டும் போதாது. இப்போ உதாரணத்துக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு அனுஷ நட்சத்திரம் 8 பொருத்தம் வரும். நீங்கள் எத்தனை அனுஷ நட்சத்திரத்தை கொண்டு வந்தாலும் 8 பொருத்தங்கள் தான் வரும். ஆனால் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு குடுப்பினையே வச்சிட்ருக்கு. அந்த குடுப்பினை தெரியாமல் 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குன்னு சேர்த்தக்கூடாது. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம். இப்போ 1ஆம் பாவங்கிறது ஜாதகரோட அனைத்து குணநலங்களும் கொடுப்பினைகளையும் தெரிஞ்சுக்கிறது. 5ஆம் பாவங்கிறது ஜாதகரின் குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்கிறது. 7ஆம் பாவங்கிறது அவங்களுடைய துணையை பற்றி சொல்கிறது. 8ஆம் பாவங்கிறது அவங்களோட ஆயுளை பற்றி சொல்கிறது. இப்போது 1, 5, 7, 8ஆம் பாவத்தின் குடுப்பினைகளை கண்டிப்பாக பார்க்கணும். எப்படி பார்க்குறதுனா,
இந்த பாவகங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாவக கொடுப்பனை பார்க்குறதுக்கு 5ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பாவத்திற்கும் 100% இருக்கணும். அந்த எதிர் நபருக்கும் 5ஆம் பாவம் 100% இருந்தால் சிறப்பு. 5ஆம் பாவம் 50% இருந்து எதிர் பார்ட்னருக்கு 50% இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். இந்த நபருக்கு 20% பரல் இருந்து எதில் இருக்கும் நபருக்கு 0% பரல் இருந்தால் குழந்தை பாக்கியமே இல்லை. அதனால் ஒவ்வொரு பாவத்திற்கும் பர்சன்டேஜை கண்டிப்பாக பார்க்கணும். இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலில் ஒரு அன்னதானம் நடக்குது. அங்கே நம்மளுக்கு வாழையில் விரித்து ஃபுல் மீல்ஸ் போட்டாங்க அப்படின்னா அது 100%. அங்கே நம்மளுக்கு ஒரு பாக்கு மட்டையில் தான் சாப்பாடு கிடைச்சதுன்னா 75%, தொன்னையில் கிடைச்சா 20%, கையில் பஞ்சாமிரதத்தை கொடுத்தாங்கன்னா அது 0%. இதுதான் ஜாதகத்தின் குடுப்பினைன்னு சொல்லலாம். நாம் அன்னைக்கு இதை தான் கிடைக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கு. அதுபோல் நம்மளோட ஜாதகத்தோட குடுப்பினை என்னன்னு தெரிஞ்சு அதன்படியே திருமண பொருத்தம் செஞ்சோம்னா பயனடையலாம். அடுத்து பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம் நாடி பொருத்தம். இப்போ ஆணாக இருந்தால் ஜீவகாரகன் குரு, பெண்ணாக இருந்தால் ஜீவகாரகன் சுக்கிரன். ஆண் ஜாதகத்தில் பெண்ணை குறிக்கும் கிரகம் சுக்கிரன், பெண் ஜாதகத்தில் ஆணை குறிக்கும் கிரகம் செவ்வாய். இப்போ குரு சுக்கிரன் தொடர்பில் அசுப கிரகங்களான சனி, ராகு, கேது கிரகங்கள் இணைந்து அதே பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாயோடு இந்த சனி, ராகு, கேது அசுப கோள்கள் இணைந்தால் அந்த ஜாதகத்தை இணைக்கவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இவங்க 2 பேரும் இணையும் போது 2 பேருக்கும் வளர்ச்சி ஏற்படுத்தணும். ஆனால் இது அவங்க வாழ்நாள் முழுசும் பயணிக்க முடியாமல் தடை செஞ்சிடும். அடுத்து நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, மேலே பொருத்தம்லாம் பார்த்துடுறீங்க. நல்ல பொருத்தம் பார்த்து தான் அந்த நிச்சயதார்த்தம் வரைக்கும் அந்த செயலை செஞ்சிடுறீங்க. நிச்சயதார்த்தம் ஆன முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களோட கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அவசரத்துக்கு, அதாவது மாப்பிள்ளை ஃபாரின் போகலாம், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் பண்ணணும்னு நிலைகள் இருக்கலாம். அதனால என்ன பண்ணிடுவாங்க, கேலண்டரை பார்த்தோ இல்லை பஞ்சாங்கத்தை பார்த்தோ ஒரு சுப நாளை செலக்ட் பண்ணி மண்டபத்தை போய் புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த நாள் இந்த ஜாதகர்களுக்கு நல்ல நாளாக இருக்கணும். அது அவங்களுக்கு சுப நாளாக இல்லாமல் அசுப நாளாக இருந்தால் வாழ்க்கை ஆரம்பிக்கும் நாளே தடையும் தாமதங்களும் சேர்ந்தே இயங்க ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த தவறுகளை மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ நாடி பொருத்தத்தெல்லாம் பற்றி சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக புரியாது. இப்போ நான் அந்த உதாரண ஜாதகத்தை போட்டேன். அடுத்து ஜாதகத்தோட பரல்கள் பற்றி சொன்னேன். அடுத்து நாடி பற்றி சொன்னேன். ஏன் இவங்க பார்க்குற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க பொருத்தம் பார்க்கும்போது அந்த பெண் நல்லா இருக்காங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்குது, இந்த ஜாதகத்தை பொருத்திக்கலாமான்னு கேட்பாங்க. ஆனால் அந்த ஜாதகம் மிக கடுமையாக இந்த தோஷத்தினாலேயோ நாடியோட சேர்க்கையில் அசுப கோள்கள்னாலேயோ பரல்கள் 1, 5, 7, 8 பரல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஜாதகத்தை சேர்த்தனோம்னா இவங்க வாழ்நாள் முழுவதும் பாதிப்பு அடைய செய்யும். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் எப்படி ஜாதகத்தை பார்த்துட்டு வருவேன் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி திருமண பொருத்தத்தின் போது அவசரம் வேண்டாம். மெதுவாக நடந்தாலும் சரி, சிறப்பாக அவங்களுக்கு வாழ்நாள் முழுசும் நிம்மதியான வாழ்க்கை அவங்க வாழணும். இவங்க அடுத்த தலைமுறையை உருவாக்குறவங்க. அதனால திருமண பொருத்தத்தின் போது காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, அவசரப்பட்டு அந்த வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். ஏன் இந்த திருமண பொருத்தத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்து நான் பார்க்கக்கூடிய முறைகளையும் சொல்லி உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுறேன்னா, நான் ஜாதகம் பார்க்கும்போதும் எனக்கு நான் ஜாதகத்தை பயிலும் போதும் உதாரண ஜாதகமாக திருமணத்தில் தோல்வி அடைந்த ஜாதகம்னு 1000 ஜாதகங்கள் எங்கள் குருநாதர்கள் கொண்டு வருவாங்க. அது பார்க்கும்போதும் மன வருத்தம் ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் இந்த எக்ஸ்பிளனேஷனை சொல்கிறேன். இதே போல் மிக சிறப்பான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.